1 கேஜி மாவுக்கு 3 முட்டை. தேங்காய் பால் ஒரு முடி. தேங்காய் பால்லையே கரைச்சிக்கணும். தேங்காய் பால், ஏலக்காய், அதுலேயே தேங்காய் கூடயே ஏலக்காயே அடிச்சிக்கணும். அடிச்சுட்டு பால் எடுத்துக்கணும். எடுத்துட்டு 3 முட்டை, 3 முட்டை 1 கேஜிக்கு. 2 கேஜி போடுறதா இருந்தால் 6 முட்டை, இல்லைன்னா 7 கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கணும். நல்லா அதுலேயே கரைச்சிக்கணும். கொஞ்சம் ஏலக்காய் இது போட்டுக்கலாம். எள்ளு அந்த கலர் இதாகிறதுக்கு, ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு எள்ளு போட்டால் மொறுன்னு இருக்கும். நல்லா எள்ளு கரைச்சிக்கணும் அப்படியே, அவ்வளோதான். அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. கரைக்கணும். எள்ளெல்லாம் போட்டு மாவோடு கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு அந்த கம்பியில் எடுத்து ஒன்றா விடணும். ஒன்றா விட்டு எடுக்கணும். ரோஸ் கக்கி நல்லா இருக்கும். இது தேங்காய் பால் போட்டால் அவ்வளவு சுவையும் மணமாக இருக்கும். எப்பயுமே இருக்கும். 1 மந்த் ஆனாலும் எதுவும் ஆகாது. அப்படி இருக்கும் ரோஸ் கக்கி. அச்சு முறுக்குன்னு வாங்க. இது தமிழில், இங்கிலீஷில் ரோஸ் கக்கி, அச்சு முறுக்குன்னு வாங்க. இது பாருங்கள், புட்டா பாருங்கள் எப்படி இருக்குது. சாப்பிட்டா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். நொறுன்னு இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படின்னு எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். ஒரு 4-5 முறுக்கு ஒருத்தர் கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 1 மந்த் ஆனாலும் 2 மந்த் ஆனாலும் கெடாது. தேங்காய் பால் போட்டு செய்கிறதால கெடாது. நல்லாயிருக்கும். அரிசி மாவும் போடலாம். நம்ம அரிசி மாவு போடுறதில்லை இதுக்கு. அரிசி மாவு தான் முறுக்கு செய்கிறோம் இல்லையா, அதனால் முறுக்கு தனியாக அது அரிசி மாவில் செய்வோம். அதிரசம்லாம் அரிசியில் செய்கிறோம் இல்லையா, ஒரு ஐட்டம் இதில். கலகலாவும் இந்த ரோஸ் கக்கியும் மைதாவில் செய்கிறோம். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். மொறு நல்லா சுவை நல்லாயிருக்கும். சர்க்கரை போட்டுக்கணும். சர்க்கரை போட்டு நல்லா கரைக்கணும். சர்க்கரையை பொடி பண்ண தேவையில்லை. மைதாவோடையே போட்டு கரைச்சா நல்லா கரைஞ்சிடும். மைதாவோடைய முட்டையெல்லாம் தேங்காய் பால் எல்லாம் போடும்போது சர்க்கரையை கொஞ்சம் போட்டு நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு உருண்டை பிடிக்காமல், உருண்டை வராமல் அந்த சர்க்கரையோடு போட்டு கரைச்சி நல்லா கரைக்கணும். ஒரு 1/2 1 hour கரைக்கணும். நல்லா கரைச்சா அவ்வளோ நல்லா இருக்கும் ரோஸ் கக்கி.